தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அடியோனுக்கு இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக கொடுத்த அநேக காரியங்களை, இந்த உலகத்திலே சம்பவிக்கிற அநேக காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தினவைகளை யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. உலகத்திலே, அதாவது இந்த கடைசி நேரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆங்காங்கே யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், மலை வெள்ளங்கள், சுனாமிகள், பஞ்சங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியம் இதெல்லாம் கடைசி நாட்களிலே நடக்கிறவைகள். ஆனா இந்த நாட்களிலே இதை நாமெல்லாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நேர இந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது என்று தேவன் என்ன செய்திருக்கிறாங்க, நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. மத்தேயு 24வது அதிகாரத்திலே 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படி இவைகள் நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். தேவ பிள்ளையை, இன்றைக்கு இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே சொல்லப்பட்ட கடைசி நேர காரியங்கள், சம்பவங்கள் ஒவ்வொன்று இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாசல் அருகே என்ன செய்திருக்கிறாங்க, வந்து இருக்கிறாங்க. வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 படி தேவன் யாருக்கு கதவை தட்டுகிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட காலங்கள் நடக்கிற வேளையில மணவாளனாகிய கிறிஸ்து அவர் தன்னுடைய மணவாட்டி சபையை அழைத்து செல்வதற்காக என்ன செய்ய போகிறார், கடந்து வர போகிறார். அப்ப இந்த நாட்களில மணவாளன் வரும்போது மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி மணவாளனோடு கூட அங்கே பிதாவினுடைய வீட்டுக்குள்ளே அந்த கல்யாண நாளுக்குள் பிரவேசிக்க ஆயத்தம் உள்ளவளாக காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற வேளையிலே தேவன் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, சபை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சபையானது இன்றைக்கு கல்லர் குகையாக காணப்படுகிறது அப்படின்னு தேவன் சொல்லுகிறாங்க. நான் சொல்லல, அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து நான் என்ன செய்தது கிடையாது, பிரசங்கம் பண்ணினதே கிடையாது. ஆனா தேவன் என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த காரியங்களை தேவன் என்ன செய்தாங்க, அடியோனுக்கு வெளிப்படுத்தினபடியினால்தான் இந்த கல்லர் குகையை குறித்த காரியங்களை பிரசங்கிக்க. எப்படி கல்லர் குகையாய் மாறினது அப்படின்னா, ஒரே ஒரு பகுதி, அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியம் செய்த காலத்துல எருசலேம் ஆலயம் கல்லர் குகையாய் எப்படி மாறினது, பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்கள் எல்லாராலே என்னது, ஆலயத்தினுடைய பொறுப்பில் உள்ளவர்கள், இவர்களினாலே அவர்கள் தனக்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதிலே முழு மூச்சாய் காணப்பட்டார்கள். அதன் நிமித்தம் அன்றைக்கு எருசலேம் ஆலயம் கல்லர் குகையாய் மாற்றப்பட்டது. அவர்கள் பணத்திற்காக மாத்திரம் என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். சத்தியத்திற்காக தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ளே காணப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே அவங்க என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, என்னுடைய பிதாவின் வீடு, நாம் 2 யோவான் 16-17 இப்படியாக பார்க்கிறோம், புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். என்ன அப்படின்னா, அவர் பிதாவின் வீடு எப்படி காணப்பட்டது, வியாபார வீடாய் காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் பிதாவின் வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். அதனால என்ன செய்தாங்க அப்படின்னா, அங்கே தேவாலயத்தில் ஆடு மாடுகள் விற்கிறவர்கள், புறா விற்கிறவர்கள், காசு கடைக்காரர், இதையெல்லாம் துரத்தி பலகைகளை கவிழ்த்து எடுத்துட்டு ஓடும்படியாக சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு இது எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, நம்ம கடந்த வாரத்துல ஊழியர்களை குறித்து, விசுவாசிகளை குறித்து கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? ஆமா. இன்னைக்கு ஏன் அப்படின்னா, சபையானது தரமில்லாத சபை, தரமில்லாத ஊழியர்கள், தரமில்லாத விசுவாசிகள். கேட்டா நாங்க சபைக்கு போறோம், நான் ஊழியனா இருக்கிறேன், இது சபை அப்படின்னு சொல்லுகிறாங்க இல்லையா? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதி இருக்கிறது. அதை கல்லர் குகையாய் மாற்றாதிருக்கணும். கல்லர் குகையாக்குகிறார்கள்.
அதனாலதான் தேவன் வைராக்கியம் கொண்டு சவுக்கு உண்டு பண்ணி என்ன செய்தாங்க? எல்லாரையும் விரட்டினாங்க, வியாபாரிகளை எல்லாரையும் விரட்டினாங்க. ஊழியம் என்பது ஆஸ்தியையோ அந்தஸ்தையோ சேர்க்கிற இடமல்ல, பணத்தை சேர்க்கிற இடமல்ல. தேவனுக்காக ஆத்துமாக்களை ஏதேன் தோட்டம் செய்து முடிக்காததை கெத்சமனி தோட்டம் செய்து முடித்தது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் என்ன செய்யவில்லை? அவர்தான் முதல் பிதாவுக்கு முதல் ஊழியக்காரர். தேவன் சொன்னதுக்கு ஆதாம் கீழ்ப்படியல. ஏதேன் தோட்டத்துல எல்லாவற்றையும் உண்டு பண்ணி அதை பராமரிக்கும்படியாக ஆதாமுக்கு என்ன செய்தாங்க? ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆனா 3வது அதிகாரத்துல என்ன உண்டாகிறது அப்படின்னா, கூட இருக்கிற மனைவி அவ பறித்து கண்களின் இச்சை, இதனால மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தேவன் விலக்கினவைகளை பறித்து புசித்தார்கள். ஏன்னா கீழ்ப்படியல. முதல் ஊழியக்காரனே கீழ்ப்படியல. பிதாவாகிய தேவன் சொன்னதுக்கு செவி கொடுத்து அவர் சொன்னபடி அதை செய்யல. அதனால தான் ஆண்டவர் அந்த முதல் ஊழியக்காரனாகிய ஆதாம ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆசீர்வதித்து வெளியே அனுப்பல. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்து பறவைகளை பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார், பூமியில் உள்ள எல்லாவற்றையும். ஆனா அவர்கள் சாத்தானுக்கு என்ன செய்தார்கள்? வலு சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தபடியினால அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆசீர்வாதத்தை இழந்து அவர்கள் சாபத்தோடு வெளியிலே என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள், வெளியிலே துரத்தப்பட்டார்கள். திரும்ப உள்ள வராதபடிக்கு சுடர் ஒளி பட்டயம் நிறுத்தப்பட்டது. தேவ பிள்ளைய, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை வலு சர்ப்பத்துக்கு இடத்தை கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆதாம் தனக்கு தேவன் கொடுத்த அந்த முதல் ஊழியத்தை என்ன செய்யல அப்படின்னா, பாருங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15 இப்படியாய் சொல்லுகிறாங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பராமரிக்க, அதை பாதுகாக்க ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுக்கப்பட்டது. அதுல சொன்னாங்க, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்க நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டாங்க. ஆனா வலு சர்ப்பம் அதை புசிக்கிற நாள்ல ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்க அதை புசிக்க நாள்ல சாகவே சாவதில்லை, தேவன் புசிக்க நாள்ல சாகவே சாவாய். கொஞ்சம் மாத்தி சொல்லுவான், கொஞ்சம் தான் மாத்துவான், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா வலு சர்ப்பத்துக்கு என்ன செய்தா அப்படின்னா, அப்படியே மனைவி என்ன செய்தா? செவி கொடுத்தா.